அதுக்கான விளக்கங்கள்லாம் எதுவுமே இல்லை. அவரும் பொத்தாவதுவா சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு திமுகவும் இந்த அதிமுகவும் இது வசதியா போச்சு. நாங்க எல்லா உலகம் ஃபுல்லா இருக்கு, நம்ம தமிழ்நாட்டை தவிர உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இருக்கு தென்னங்கள் பணங்கள். அதுல கண்டிப்பா இது பிரதிபலிக்கும். 2000 இடைக்கவர்ச்சினால இந்த தடவை விழுந்துட்டோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா, யாரை நேர்காணல் எடுக்க போறோம் அப்படின்னா, திருப்பூர்ல மண்டல செயலாளர் அவினாசி தொகுதியை சேர்ந்த மண்டல செயலாளர் மருத்துவர் சதீஷ்குமார் அவர்களை நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கு பிறகு திருப்பூர் அவினாசி தொகுதி உங்களுடைய தொகுதியா இருக்கு. ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? மாற்றம்ன்றது நம்ம 15 வருஷமா பேசிட்டு இருக்கோம். ஆனா மக்கள் மனதில் எந்த மாதிரி மாற்றம் வந்ததுன்னா திரைக்கவர்ச்சினால மொத்தமா மூழ்கி போய் இப்போ நம்ம திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்லி நம்ம 15 வருஷமா செந்தமிழ் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் போராடிட்டு வந்தோம். திராவிடத்தை அதுல நம்ம ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருந்தாலும் மக்கள் இந்த நம்ம தமிழ்நாட்டோட சாபை கேட்டு திரைக்கவர்ச்சி அண்ணன் அடிக்கடி பதிவு பண்ணுவாரு. திரைக்கவர்ச்சினால இந்த தடவை விழுந்துட்டோம். கண்டிப்பா ஆனா நம்ம எழுவோம் அப்படின்ற நம்பிக்கை தமிழ்மார்கள் எங்களுக்கு இருக்கு. அண்ணன் செந்தமிழ் சீமானம் அதுக்கான வேலைகள் எல்லாம் கண்டிப்பா முன்னெடுத்து செல்வாரு. இப்பதான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு வராங்க. எப்போ இந்த தேர்தல் முடிஞ்சு எப்போ இவங்கதான் நம்மளுக்கு மினிஸ்டர், இவங்கதான் நம்மளுக்கு எம்எல்ஏன்னு ஒவ்வொருத்தரும் அப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி விஜய்னு ஒரு முகத்துக்காக போட்டுட்டாங்க. இவங்க முகத்தை பார்த்தோம்னா ஐயோ இவங்களே நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு மக்கள் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கடந்த திராவிட 60 ஆண்டு காலமா திராவிட ஆட்சிகள்ல என்ன லஞ்சம், அதே ஊழல், அதே நிர்வாக சீர்கேடு இதெல்லாம் நடந்துட்டு இருந்ததோ அதுவே இப்பயும் தொடர்ச்சியா நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். குறிப்பா மக்கள் ரொம்ப அதிருப்தியானது இந்த மின் கட்டணம் ரீடிங் எடுத்தாங்களா எடுக்கலையா எதுவுமே தெரியல. நார்மலா 2000 வந்துட்டு இருந்த ஒரு வீட்டுக்கு 4000 வந்திருக்கு. இதுவே வணிகம் அதாவது ஒரு 2 தையல் மிஷின் போட்டு தைக்கிற ஒரு அம்மா அவங்களுக்கு 4000 5000 வீடியோ 4000 5000 கட்டணம் வந்திருக்கும். அவங்களுக்கு 12,000 13,000 வந்திருக்கு. என் மருத்துவமனையே பாத்தீங்கன்னா நார்மலா மருத்துவமனை வீடு எல்லாம் மேல சேர்ந்திருக்கு, ஹாஸ்டல் எல்லாம் சேர்ந்திருக்கு. எங்களுக்கு 40,000 வரும் 2 மாசத்துக்கு சேர்த்து. இப்போ ரெண்டு கமர்ஷியல் பில்லு எல்லாம் சேர்த்து இப்போ 65,000 வந்திருக்கு. இப்போ இவங்க இதை எதை நோக்கி இந்த ஆட்சி போயிட்டு இருக்குன்னு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிப்பாங்க. அது கண்டிப்பா வர இடைத்தேர்தல கண்டிப்பா இது பிரதிபலிக்கும். 2026 தேர்தலுக்கு முன்னாடி அவினாசி தொகுதியில இருந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு தீர்க்கப்பட்டிருக்கா? இல்ல, இது ரீல்ஸ் ஆட்சி. வெறும் ரீல்ஸ் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. எப்படி தலைமையில இருந்து கடைசியா அடிமட்டம் வரைக்கும் ரீல்ஸ் போடுறதுலதான் மும்முரமா இருக்காங்க. நம்ம தொகுதியை சார்ந்த கமலி அவர்கள் தான் கால்நடைத்துறை அமைச்சரா அவினாசி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தான் கால்நடை அமைச்சரா போட்டிருக்காங்க. ஒரு அமைச்சரானவனே எப்படி ஒரு கூட்டம் சேரணுமோ அதுவும் இது ஒரு தற்கொலை கூட்டம். அது மாதிரி ஒரு கூட்டம் சேர்ந்து அங்கங்க போய் ரீல்ஸா தான் போட்டுட்டு இருக்காங்க. ரீல்ஸ் ஆட்சி மாதிரி எல்லாரும் போய் ஆய்வு செய்யறோம், குறைகளை கேட்கிறோம், மனு வாங்குறோம் அப்படின்ட்டு. இந்த மனுவெல்லாம் வாங்கி குறைகள்லாம் கேட்டு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. எங்கெங்கெல்லாம் பழையபடி குப்பைகள்லாம் இருந்ததோ அதே மாதிரி குப்பைகள்லாம் இருக்கு. சென்ற வாரம் ஒரு குளத்தை தூய்மை பண்ண போதும்னு சொல்லி 7 நாட்கள் முன்னாடி அதுவும் பொதுநல அமைப்பா எல்லாரும் மக்களா சேர்ந்து பண்ணாங்க. அதுக்கும் இந்த ரீல்ஸ் அமைச்சர் போய் கூட நின்று ரீல்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டாங்க. இந்த அமைச்சர் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மளுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லும் போது இவங்க என்ன சொல்லணும்? இது எங்களோட வேலை, அரசாங்கத்தோட வேலை, நாங்க முன்னெடுத்து செய்யறேன் அப்படின்னு சொல்லி அரசாங்க செலவுல பண்ணிருக்கணும். இவங்க போய் ரீல்ஸ் போடுறதுக்கு மட்டும் போய் நின்று பண்ணிட்டு வேற எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அடுத்த லஞ்சம் இதெல்லாம் திரும்ப பழையபடி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு எப்பவுமே இந்த எல்லாமே இந்த இடைத்தேர்தலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தாவேக அரசாங்கம். எப்ப இவங்க முழுமையா அந்த மெஜாரிட்டி அந்த கணக்கு அடைகிறாங்களோ இவங்களோட வேலை இன்னும் திமுக அதிமுக ஆட்சிகளோட ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா 717 மதுக்கடைகளை நாங்க மூடிட்டோம், அதுவே ஒரு பெரிய சாதனையா பேசிட்டு இருக்காங்க தாவேக அரசு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? ஒவ்வொரு ஆட்சி அமையும் போதும் 500 மதுக்கடைகள், 400 மதுக்கடைகள், 300 மதுக்கடைகள் ஜெயலலிதா ஆட்சியிலும் சரி, எடப்பாடி ஆட்சியிலும் சரி, சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலும் சரி, ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல அவங்க சொல்றது 500 மதுக்கடைகளை நாங்க மூடிட்டோம், 300 மதுக்கடைகளை மூடிட்டோம் இப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மூடிட்டீங்க சரி, திரும்ப எத்தனை திறந்துருக்கீங்க?
11 to 11 மணமகிழ் மன்றங்கள் அப்படின்னு இருக்கு. அதுக்கு எத்தனை லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க, இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து இது ஒரு ஏமாற்று வேலை தான். 717 மூடிட்டாங்க. ஆனா இப்ப வந்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ், அவர் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா வந்து ரெஸ்டோ பார் ஆரம்பிக்கணும். அதாவது வந்து என்னன்னா வந்து குடும்பமா போய் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு வாங்க, அதுக்கு பேர் தான் ரெஸ்டோ பார். இது மற்ற மாநிலங்கள்ல இருக்கு. இங்க அப்படின்னு இருக்கும்போது 11 to 11 பார் ரெஸ்டோ பார்னா வந்து அதுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எங்க வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். ஏற்கனவே வந்து ஹைவேஸ்ல ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மதுக்கடைகள்லாம் இப்பதான் கோர்ட் ஆர்டர்லாம் வாங்கி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டு வந்தாங்க. இப்ப அதுவுமே சரியா மூடல. முன்கதவை க்ளோஸ் பண்ணிட்டு பின்னாடி கதவை திறந்து வித்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப ரெஸ்டோ பாதையும் 11 to 11 பாதையும் அதிகரிக்கிறாங்க. எத்தனை அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, அதுக்கான கேள்விக்கு பதில் இருக்கா? அது போக ஆன்லைன்ல வந்து இப்ப மது விற்பனையை கொண்டு வர போறாங்களாம். நம்ம பக்கத்து கடையில என்ன ஸ்டாக் உங்களுக்கு இருக்கோ அது நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அது ரிசிப்ட் எடுத்துட்டு போனா சுலபமா கிடைச்சிடும். இவங்க பண்ணாத ஒன்னே ஒண்ணுதான், ரேஷன் கடையில மட்டும் தான் கொண்டு வரல. அதையும் கண்டிப்பா இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. பிரைவேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மொத்தமா வந்து தனியாருக்கு மொத்தமா மதுபானத்தை வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் எவ்வளோ ஊழல் நடக்க போகுது, இப்போ எவ்வளோ கமிஷன் வாங்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க மார்ட்டின் குடும்பம், இவங்க லாட்டரி ஆட்சி, இவங்க தான் வந்து அந்த மதுவிலக்கு ஆலைகள்லாம் ஏற்கனவே பாண்டிச்சேரியில 3-4 ஆலைகள் வாங்கன்னு தான் சொல்றாங்க. அதுல இருந்து மொத்தமா கொள்முதல் பண்ணி தனியாருக்கு கொடுத்து அது மூலமா வந்து கோடிக்கணக்கான இவங்க தானே செலவு பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய், முதல் போட்ட அமைச்சர் ஆதவ் அர்ஜுன், அவர் சம்பாதிக்கணும்ல. ஏற்கனவே அவர் ஒரு பெரிய துறையை வச்சிருக்காரு, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். அதுல இருந்து கோடிக்கணக்கான காசு போட்ட போது பத்தாவதுக்கு இது கடைசியா வந்து இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள லாட்டரியும் அதிகாரப்பூர்வமா கொண்டு வந்துடலாம். இந்த ஆட்சி வந்து இதை நோக்கி தான் போகுது. 717 கடை மூடினதுலாம் நம்ம சென்ற ஆட்சியில எல்லா ஆட்சியிலையும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது மூலமா வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் வரப்போறது இல்லை. நம்ம கொள்கை வந்து பூதன மதுவிலக்கு, தேசிய பணமான தென்னங்கள் பணங்கள், இதை வந்து அனுமதி கொடுக்கணும். எல்லா உலகம் ஃபுல்லா இருக்கு, நம்ம தமிழ்நாட்டை தவிர உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இருக்கு தென்னங்கள் பணங்கள். இதை வந்து இந்த திராவிட அரசாங்கம், திராவிட ஆட்சியாளர்கள் வந்து திட்டமிட்டே வந்து இது வந்து தென்னங்கள் பணங்கள்ல கொண்டு வந்தா இது குறைஞ்சிடும் அப்படின்றது ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு கவர்ச்சியான வார்த்தை. மெயின் முக்கிய காரணம் என்னன்னா வந்து தென்னங்கள் பணங்கள் கொண்டு வந்தா நம்ம பனை மரம், தென்னை மரம்லாம் வந்து விவசாயிகள் வந்து செருப்படைச்சிடுவாங்க, தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போயிடுவாங்க. இதை தடுக்கிறதுக்காக மட்டும்தான் 60 ஆண்டு காலமா இந்த திராவிட ஆட்சியாளர்கள் வந்து இந்த தென்னங்கள் பணங்கள்ல கொண்டு வர விட மாட்டாங்க. இது வந்து என்னோட கருத்து. பிளஸ் வந்து இதை நான் நம்பவும் செய்யறேன். தாவேகா ஆட்சி பாத்தீங்க அப்படின்னா 20,000 கோடி இப்ப கடன் வாங்கியிருக்கு, அதாவது பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ அது பட்ஜெட் அறிவிச்சதுக்கு அப்புறம் அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன அந்த அறிக்கைகளை வெளியிடுறதுக்கு, அந்த அறிக்கையில செய்து முடிக்கிறதுக்கே வந்து இன்னும் கடன் வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ 1,72,000 கோடி வாங்க போறாங்க. அதை பத்தின உங்களை கருத்து என்ன? அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, இந்த இலவச பட்ஜெட்னால, இலவசங்கள் அறிவிக்கிறதுனால திரும்ப திரும்ப வந்து கடன் தான் பெறணுமே தவிர 1,75,000 கோடினா வந்து ஆட்சி ஆரம்பிச்சு இப்பதான் 80 நாள் தான் ஆச்சு, 90 நாள், இன்னும் 100 நாளே ஆகல. ஏற்கனவே 20,000 கோடி வாங்கிட்டாங்க, அது வேற விஷயம். இப்போ 1,75,000 கோடி வந்து வாங்க போறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த வருஷத்துக்கு இதோட முடியுமா, இன்னும் தொடருமா? நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பா ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், இந்த ஆட்சி முடியும் போது 5 ஆண்டுகள் கண்டிப்பா 20 லட்சம் கோடிக்கு மேல கடன் ஆக்கிட்டு தான் தமிழ்நாட்டை வந்து அதில் வாழ்ந்து தள்ளிட்டு தான் கீழே இறங்குவாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நிதித்துறை செயலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு வந்து கடன் வாங்காம எந்த அரசும் நடத்த முடியாது அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. இதுக்கு எதை வச்சு அவர் சொல்றாரு, எதனால அப்படி சொல்றாரு, அதுக்கான விளக்கங்கள்லாம் எதுவுமே இல்லை. அவரு 10 சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு வந்து திமுகவும் இந்த அதிமுகவும் இது வசதியா போச்சு. நாங்க தான் ஏற்கனவே சொன்னோம்ல, கடன் வாங்கி தான் பண்ண முடியும். இது வந்து நம்ம வருமானத்துல இருந்து, நாட்டோட மொத்த ஜிடிபில இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களே அதுக்கு ஒரு தனியா ஒரு கதை சொல்லிக்கிறாங்க. சரி, கடன் வாங்கலாம்னா அதுக்கான வட்டி யார் கொடுப்பா? இப்போ 1000 ரூபாய் வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே தான் 2,500 ரூபாய் இவர் வந்தா கொடுப்பேன்னாரு. கண்டிப்பா அதை கொடுக்க போறதில்ல, 1000 ரூபாய் தான் தொடர போறாங்க. போன ஆட்சியில எப்படி கொடுத்தாங்க அப்படின்றது இந்த கமிஷன் பெறது மூலமா வந்து கொடுத்தாங்கன்னு நாங்க கேள்விப்படுறோம். ஏன்னா மொத்தமாவே கடன் வாங்கி இவங்க கொடுக்கல, கமிஷன் வாங்கி எல்லா இடத்துலயும் வந்து ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. இந்த டார்கெட் வாங்கி நீங்க இந்த திட்டத்தை செயல்படுத்திடுவீங்க. உதாரணத்துக்கு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி
போன ஆண்டுல இருந்து அது சென்ற 5 ஆண்டுகள் அவங்க கிட்டதான் வந்து இந்த மகளிருக்கான 1000 ரூபாய் திட்டத்தை வந்து கொடுக்கப்பட்டதா நாங்க வந்து அறியணும். அவங்களோட பொறுப்பு இது. நீங்க வந்து அதை எடுத்து கமிஷனா நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, இதை கொடுத்துரு. இப்போ அடுத்து இந்த தாவேக ஆட்சி அதே ஃபார்முலாவை போய் ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு டார்கெட் கொடுத்து திரும்ப தமிழ்நாடு ஃபுல்லா லஞ்சமா ஆக்கி கடன் சுமையும் ஒரு பக்கம் லஞ்சமும் வாங்குவாங்க. இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, அந்த பக்கம் டாஸ்மாக்ல அந்த 1000க்கு பதில் 2000 ரூபாய் வாங்கிப்பாங்க. ஏற்கனவே டாஸ்மாக்லயே 1000 2000 செலவாச்சு குடிமகன்களுக்கு. இப்போ இன்னும் சொபஸ்டிகேட்டடா ஏசியை போட்டு 11 to 11 பார் இங்க வந்தா நீ குடிக்கணும், பார் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போறாங்க. 11 to 11 பார் மணமகள் மன்றங்கள் இங்க உட்காந்து சொபஸ்டிகேட்டடா 500 ரூபாய்க்கு குடிச்சவன் 1000 ரூபாய்க்கு குடிக்க போறான். ஏற்கனவே 50 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தான், இப்ப அதுவும் இல்லை. ஆக மொத்தத்துல ஒரு பக்கம் பார்த்தா கடன் சுமை ஃபுல்லா ஏற போகுது. கடன் சுமை ஏற வந்து நம்மளோட பொருளாதாரம் மந்த நிலை ஏற்படும், வீழ்ச்சி அடையும். தமிழ்நாடு மொத்தமாவே வீழ்ச்சி அடையும். நம்ம கடன் சுமை ஏற புதுசா எந்த திட்டங்களும் கொண்டு வர முடியாது. ஆனா தாவேக அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டமன்றத்திலயும் சரி இல்ல பத்திரிகையாளர்கள்ட்ட சந்திப்புலையும் சரி, அவங்க கடன் சுமை ஏறுது அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா, நாங்க வந்து கடந்த ஆட்சியில வந்து நிறைய துறைகள்ல வந்து நிறைய லீக்கேஜ் இருக்கு, நிறைய கமிஷன் இருக்கு, அதெல்லாம் நாங்க வந்து குறைச்சிட்டோம், இனிவில இருந்து அந்த கடன் சுமையை அதிகரிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்போ 1,75,000 கோடி வந்தவொடனே வாங்குறாங்களே. ஏற்கனவே 20,000 கோடி எல்லாத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இப்போ அந்த அரசாங்கம் மொத்தமா 5 லட்சம் வாங்கினாங்க. இவங்க வந்து இன்னும் 100 நாட்களும் ஆகல, அதுக்குள்ள 2 லட்சம் கோடி வாங்க போதுன்னு சொல்லிட்டாங்க. வாங்கி ஆல்ரெடி 20,000 வாங்கிட்டாங்க. இது எது மூலமா? இவங்களுக்கு வந்து நிர்வாகம் எதை பத்தியும் வந்து ஒரு அறிவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே இந்த ஆட்சி திமுக அதிமுக எல்லாருமே வந்து அதான் லஞ்சம் இதுதான் பண்ணாங்க. அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நிர்வாகத்தை வச்சு கொஞ்சம் சமாளிச்சு ஏதோ மடிச்சு சுருட்டி ஏதாவது கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க அதை கூட பண்ண போறது இல்லை. இது தடுமாறி வந்து தமிழ்நாட்டோட இந்த நடுத்தர மக்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப கேள்விக்குறியாகும், ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இதை குறித்து ஏதாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா, நாங்க இப்பதானே புதுசா வந்திருக்கோம், அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு வந்து புதுசு, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து எங்களுக்கு இன்னும் டைம் தேவைப்படுது. முதல்ல 6 மாசம் கேட்டாங்க, இப்ப குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரிதான் நிர்மோகன் கார்த்திகா அவர்களை பத்தி சொல்லும்போது அண்ணன் சொல்லுவாரு, உண்மையும் நேர்மையும் இருந்தா தகுதியும் திறமையும் தானா வந்து சேரும். அவங்க மனசுல உண்மையும் நேர்மையும் மக்களுக்கு செய்யணும்னு நினைப்பு இருந்தா, எல்லா அதிகாரிகளும் வந்து மோசமான அதிகாரிகளா? ஒரு 10% 20% இருக்க மாட்டாங்களா? இதுதான் செய்யணும், லஞ்சம் வாங்காம இதை வந்து நீட்டா எப்படி செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க அதுக்கான வழிமுறைகளை செய்ய போறாங்க. உண்மையாலே உளமாற அடிமனசுல இருந்து அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பா 100 நாள் இல்ல 10 நாள்ல கூட லஞ்சம் இல்லாம ஓடிக்கலாம். அவங்க மனசுல முதல்ல நினைக்கணும், அதை அவங்க நினைக்கிறது இல்லை. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மேகதாது பிரச்சனை இப்போ அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு சொல்லிட்டு இருக்கு. மற்ற கட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா அனைத்து கட்சிகளோட தலைவர்களை கூட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துங்க நீங்களே பண்ணிருக்கீங்க. இப்போ அது தாவேக வந்து எதுவுமே எந்த ஒரு முன்னெடுப்புமே எடுக்காம இருக்கிறது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அல்லது அதுக்கு ஏதாவது மாற்று வழி ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்க? நம்ம காவிரி நடுவர் மன்றம் வந்து அமைச்சிருக்காங்க. 20-25 ஆண்டுகளா காவிரி நடுவர் மன்றம் இருக்கு. அதுவே வந்து ஒரு செயல்படாத அமைப்பாதான் இருக்கு, எந்த அதிகாரம் இல்லாத அமைப்பாதான் இருக்கு. திரும்ப வந்து பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காண முடியாதுன்னு தான் வந்து காவிரி நடுவர் மன்றம் உச்ச நீதிமன்றத்தை நாடி இவ்வளவு நாளா நம்மளுக்கான நதிநீர் உரிமையை கொஞ்சமாவது பெற்றுட்டு இருக்கோம். இதை பத்தி எந்த புரிதலும் இல்லாம ஜோசப் விஜய் அவர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்த பேச்சுவார்த்தைனால முடியாதுன்னு சொல்லிதான் வந்து இந்த நடுவர் மன்றம்லாம் வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் ஆணையை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சட்டசபையில ஏற்கனவே நம்ம பேசுறதை எடுத்து சௌமியா அன்புமணி அவர்கள் பேசி நல்லா கைத்தட்டல் வாங்கிட்டு போயிட்டாங்க. அது ஆல்ரெடி நம்ம பேசுறதுதான். அந்த 4 கிலோமீட்டர் கரெக்டா தமிழ்நாட்டுல இருந்து 4 கிலோமீட்டர் இடையில தான் அந்த மேகத்தாட்டுன்னா ஆடு தாண்ட அளவுக்கு ஒரு சிறிய மலை குன்று 2 இதுல வந்து ஆடு தாண்டி போயிடும். அதை தான் இவங்க வந்து போட்டு அணை கட்ட போறாங்க. அது 4 கிலோமீட்டர் தான் இருக்கு. 4 கிலோமீட்டர் ஒட்டி கட்டிட்டாங்கன்னா அதை சுத்தி ஒரு 12,000 ஏக்கர் காடுகள் இருக்கு. ஒருவேளை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த மேகதாட்டு அணையில வந்து 70 TMC அளவுக்கு சேர்க்கலான்றாங்க. சேமிச்சாங்கன்னா அந்த தண்ணியினால அந்த காடு ஃபுல்லா வந்து முழுகுனா அது உள்ள இருக்க வன உயிரினங்கள் எல்லாமே பாதிப்பு ஏற்படும். இதை வந்து நம்ம உச்ச நீதிமன்றம் கொண்டு போய் பசுமை தீர்ப்பாயத்துல இது மாதிரி ஒரு வழக்கத்தை தொடுக்கணும். இது மாதிரி வந்து இயற்கை சார்ந்து இது மாதிரி வந்து இயற்கை சுற்றுச்சூழலுக்கே வந்து எதுவா செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு கேஸ் போட்டோம்னா ஈஸியா இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டே வாங்கிடலாம். இதுதான் ஒரே வழி. அதுக்கப்புறம் அடுத்ததான் வந்து அண்ணா வந்து அது இவங்களால செய்ய முடியாது, நம்ம வந்து உங்க தண்ணி உங்களுக்குன்னா எங்க கரண்ட் எங்களுக்குன்னு சொல்லி நெய்வேலியை போய் நிறுத்தலாம். நம்மளுக்கான அதுக்கான அதிகாரம் எல்லாம் இருக்கு.
இவங்க வந்து ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தினா கண்டிப்பா அதுக்கான அதிகாரத்தெல்லாம் கண்டிப்பா செயல்படுத்தலாம். ஏன் செயல்படாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது தாவேகா அரசு இதை பத்தி எந்த ஒரு முன்னெடுப்புமே எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன முக்கிய காரணம் நினைக்கிறீங்க? இவங்களுக்கு அதை பத்தி எண்ணமும் இல்லை, எதுவும் இல்லை. இவங்க வந்து இங்க காங்கிரஸ் கூட இருக்காங்க, அங்க காங்கிரஸ் தான் ஆட்சி நடக்குது. இவங்க காங்கிரஸே வந்து இவங்க தவிர தான் அமைச்சரா இருக்காங்க, காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க போறோம்னு சொல்றாங்க. நினைச்சா இவங்களே பேசி அதை முடிவெடுக்கலாம். ஆனா வந்து அங்க கர்நாடகாவோட அரசியல்ல வந்து இதை வச்சுதான், காவிரி வச்சுதான் ரொம்ப வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து சுமூகமா பேசி இவங்க வந்து ஒருவேளை இவருக்கு வந்து அந்த கரூர் கேஸ் அது மூலமா ஏதாவது பாதிப்பு வரலாம்னு யோசிக்கலாம். அதனால நம்ம இப்போதைக்கு நம்ம சுமூகமாவே போவோம். ரொம்ப தீவிரமான, அதுவும் இல்லாம நம்ம அடுத்தடுத்து அவரோட முதல் போட்ட அமைச்சர் இருக்காருல்ல, அவர் மேல கேஸ்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து இவங்க வந்து எதுலையுமே வந்து ரீல்ஸ் மட்டும் போட்டுட்டு ஒரு சுமூகமா அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நிறைவா ஒரு கேள்வி. இப்ப நாம் தமிழர் கட்சியில தமிழ் தேசியத்தை ஏற்று வந்தவங்களே இன்னைக்கு கட்சியிலிருந்து விலகி வெளியில போய் தமிழ் தேசியத்துக்கு எதிராகவே அதை பேசி அவதூறுகள் பரப்பிட்டு இருக்காங்க. அதை பத்தின உங்களுடைய பார்வை? தமிழ் தேசியத்தை ஏத்து வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இங்க ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. யாருமே வந்து இப்ப களஞ்சியம் அவர்களே இருக்கட்டுமே, அவர் தனியா ஒரு இயக்கம் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. கடைசியா இப்போ 5 ஆண்டுகளா தான் வந்து நாம் தமிழர் கட்சியில இணங்கி மாநில ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட் எல்லாம் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி முத்துப்பாண்டியும் சரி, அவர் தனியா வந்து ஒரு இயக்கம் வச்சுதான் நடத்திட்டு இருந்தாரு. அவரும் 4-5 ஆண்டுகளா தான் வந்து நடத்திட்டு இருக்காரு. அவங்களுக்கான வெளிச்சங்கள் இங்க எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர, இது மூலமா அவங்க முத்துப்பாண்டி அவர்கள் வந்து என்ன ஒருவேளை வேட்பாளராக அறிவிக்காதனால ஃபர்ஸ்டே அவர் மன உளைச்சல்ல இருந்தாலும் என்னன்னு தெரியல. களஞ்சியம் வந்து வேட்பாளராக 2 டைம் நிக்க வச்சாதானே. இவங்களுக்கு வந்து அடுத்து வந்து நம்மளுக்கு இங்க வந்து இவ்வளவுதான் வெளிச்சம் கிடைக்கும், அடுத்து நம்மளுக்கான போலிடம் தேடி தான் போறாங்களே தவிர தமிழ் தேசியத்தை அண்ணனோட தமிழ் தேசிய கருத்தெல்லாம் முரண்பட்டுலாம் இவங்க போல. இவங்க சுயநலத்துக்காக, இவங்க அடுத்து இவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காக தான் வந்து போறாங்க. இவங்க வந்து ரொம்ப அப்பழுக்கற்ற தமிழ் தேசியவாதிகளா நம்ம வந்து ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ணனோட கருத்தை எடுத்து நேரத்தா வந்து கட்சியில வந்து இணைந்தவங்க வந்து கண்டிப்பா யாரும் வந்து போக மாட்டாங்க. அப்படி சென்றாலும் திரும்ப வந்து வந்துருவாங்க. உங்களுடைய நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி. உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பேட்டி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.